உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, தாலி செய்ய வேண்டிய தங்கத்தை கொடுங்கம்மா. புவனேஸ்வரி, நகைய உன் கையில் எடுத்து கொடுமா. சரி கார்த்தி, என்னங்க இன்னொரு தாலிக்கும் தங்கம் கொடுங்க. பத்மா, எடுத்துட்டு வா போ. இதோ எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க. அத்தை ஒரு நிமிஷம். பெரியப்பா. சொல்லு மாயா. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை மாயா? ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். பெரியப்பா பெரியம்மா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தாலி செய்யறப்போ இந்த வளையலையும் சேர்த்து உருக்கி தாலி செய்ய முடியுமா? தாலிய புது தங்கத்துல தான் பண்ணுவாங்க. நீ என்ன பழைய தங்கத்தை கொடுக்கற? யார் வளையல் இது? என் அம்மாவோடதுதான். என் அம்மா இப்ப என் கூட இல்ல. இனிமே எப்பவும் அவங்க என் கூட இருக்கவும் முடியாது. ஆனா அவங்க கையில இருந்த வளையல் இது. என் லைஃப் ஃபுல்லா தாலியா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாயா, என்னம்மா இப்படி சொல்ற? டேய், என் மருமக ஆசைப்படுறா, அதை செஞ்சா என்ன? அப்படி இல்லங்க. கல்யாணத்துக்கு செய்யற தாலி மாப்பிள்ளை வீட்ல இருந்து போடுறதான வழக்கம். அதுதானே முறையும் கூட. முறையெல்லாம் இருக்கட்டும். மருமக அவ அம்மா மேல இருக்கிற பாசத்துல சொல்றா, அத நாம தானே செஞ்சு கொடுக்கணும். இல்லங்க, எனக்கும் மாயா சொல்றதுல இருக்க காரணம் எல்லாம் புரியுது. ஆனா மாயாவோட அம்மாவால இந்த குடும்பத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. இல்ல, அத எல்லாரும் மன்னிச்சுட்டாங்க. இருந்தாலும் ஊர்ல எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தான். அம்மா, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இல்ல பத்மா, நீ சொல்றது நியாயம்தான். மாயா, நீ சொல்றது சரியா வராது, வேண்டாம். அம்மா, எத்தனையோ பேர் அவங்க அம்மாவோட நகையெல்லாம் உருக்கி வரப்போற பொண்டாட்டிக்கு தாலி செய்வாங்க. அந்த மாதிரி தானம்மா மாயா சொல்றதும். அதுக்கு இல்லப்பா, மாயாவோட அம்மா கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய இழப்பா பார்த்திருக்கு. அவளோட நகையில தாலி செஞ்சு
இவங்க அதுல வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? ஐயோ, ஐயோ ஐயோ டேய் என்னடா காரியம் பண்ணிருக்க? வேணும்ட்டே டேய். பண்ணிட்டல? ஏங்க போது பிரேடா பண்ணுவாங்க. நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். பிரேடா பண்ணுவாங்க. நல்லா உள்ளே விட்டு. வேணாங்க ஏங்க, வேணாங்க வேணாம் தட்டி விட்டுருக்கான் பாத்தியா? கேளுங்க. இங்க பாத்தியா? தாலியை தட்டி விட்டுருக்கான். அவன் உள்நோக்கத்தோட பண்ணிருக்கான். அதுக்காக நீ இப்படி கை நீட்டினா எப்படின்னு? ஏமா ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய இந்த நேரத்துல எப்படி பண்ணிருக்கான் பாத்தியா? ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவன் என்னென்னமோ பண்றான். அது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தாலியை தட்டி விட்டுருக்கான். டேய் கதிர், ஏன்டா இப்படி பண்ண? டேய் நீ மாறவே மாட்டியாடா? என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நீ? மாமா நான் எதுவுமே பண்ணல மாமா. இவருதான் என்ன தள்ளி விட்டாரு. ஓ இத்தனை நாளா என் புள்ள மேல பழி போட்ட, இப்ப என் மேல பழிய போடுறியா? என்ன சம்பந்தி பாத்தீங்களா இவன் செய்யற வேலைய? போதும் நிறுத்துங்க. என்ன ட்விஸ்ட் பண்றீங்களா? டேய் இங்க பாருங்க, என்ன தள்ளி விட்டது நீங்க தான். டேய் அன்னைக்கு வீடேறி வந்து என் பையனோட சட்டையை பிடிச்ச. டேய் அன்னைக்கு வீடேறி வந்து என் பையனோட சட்டையை பிடிச்ச. என்ன பசுபதி சொல்ற? ஆமாத்த, அன்னைக்கு வீடேறி வந்து பிரச்சனை பண்ணான். இது ரகுராம் சம்பந்திக்கும் தெரியும். ஐயோ ரகு, அன்னைக்கே இந்த மாதிரி பிரச்சனை இனி வராதுன்னு அவர் வாக்கு கொடுத்தாரு. அதனாலதான் அமைதியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கான் பாருங்க. யார் கேவலமான வேலையை பார்த்தா? நானா நீங்களா? எல்லாம் நடிக்கிறாங்க. கதிர், அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேல? மாமா கண்ணு முன்னாடி நிக்காத, போடா வெளிய. வெளிய போடா, போடா வெளிய. அண்ணே என்னங்க நீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.